ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கல்லி கிரிக்கெட் சேனல். இந்தியா vs ஆஸ்திரேலியாவுடைய ஃபஸ்ட் டெஸ்ட்டோடைய டே 1 லஞ்ச் போயிருக்குங்க. பிளேயிங் 11 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரித்வி ஷா சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக டீமுக்குள்ளே வந்தார். ஆனால் அவர் ஒன்றும் பெருசாகலாம் பெர்ஃபார்ம் பண்ணலைங்க. உள்ளே வந்த 2வது பாலே க்ளீன் போல்ட் ஆகிட்டாருங்க. மயங்க் அகர்வால் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாலும் அவரால் 40 பாலுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அவரும் போல்டு தான். புஜாரா சொல்லி வச்ச மாதிரி ஃபீல்டரை நிற்க வச்சு போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஏதோ தாக்கு பிடிச்சிட்ருக்காரு. கோலி புஜாராக்கும் இப்போ அடிஷ்னல் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. யார் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, ஆஸ்திரேலியன் டீம் கேப்டன் சந்தோஷமாக இருக்காருங்க. அவர் போட்ட எல்லா எஃபர்ட்டும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் இந்தியா கம்பேக் கொடுக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆனால் பிரித்வி ஷா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சோம். ஒரு அவே டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு ஆஸ்திரேலியாவோட ஒரு டீமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பிரித்வி ஷாவை ஓப்பனிங்காக சூஸ் பண்ணது கொஞ்சம் டஃப் கால் கூட சொல்ல முடியாதுங்க. ராங் கால் தான் சொல்லணும். அப்படி என்ன ஸ்பார்க் பார்த்தாங்கன்ட்டு கண்டிப்பாக தெரில.